வந்து பிசினஸ்ல வந்து ஹாரோஸ்கோப்புங்கிறது வந்து அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆமா. உங்களுடைய இது என்னங்கிறது, வியூ என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக. அதாவது நம்ம வந்து பிசினஸ் முன்னாடி என்ன பண்ணோமோ அதே பிசினஸ் தான் பண்றோம். ஸோ அதே மோடு தான், அதே பிசினஸ் தான், அதே ஆட்டிடியூட் தான் எல்லாமே பண்றோம். பட் ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு ஒரு ஹார்ட் டைமா இருக்கு. நம்ம என்ன அது பண்ணும்போதும் சாதாரணமா பண்றது ஒரு சில நேரத்துல நல்லா கிளிக் ஆகுது. ஆனா ஒரு சில நேரத்துல நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அந்த நேரத்துல அது சரியா கிளிக் ஆக போகுது. ஸோ இது வந்து இது இதுல வந்து ஹாரோஸ்கோப்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? இல்லைன்னா நம்மளுடைய பிசினஸ் மோட வந்து நம்ம கரெக்டா போயிட்டு இருந்தாலும் அந்த நம்மளுடைய ஹாரோஸ்கோப்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அதை மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு நான் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு இது உண்டு. எனக்கு வந்து ரொம்ப பெரிய, அதாவது மேபி 99% இருந்துச்சு, அது 100 மாத்தின ஒரு ப்ரோக்ராம்னு நான் நினைக்கிறேன். மிஷன் ஆசான்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, ஸ்பிரிச்சுவல் குரு. நான் வந்து யூடியூப்ல சில இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட ஸ்பீச் நான் பார்த்தேன். யாரெல்லாம் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப ஃப்ளோவாக நல்லா பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக, ஸோ தட் யூடியூப்ல நான் சேனல்ஸ் போடும்போது ஈவன் இந்த குரு கோபால் தாஸ் இவர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட ஃப்ளோவெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீச்சஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இது ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் இந்த ரிலவெண்ட் டாபிக்ங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அவர் சொன்ன இது என்னன்னா, ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி ஒரு ஒரு ரவுடி பையன் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அவன் வரும்போதெல்லாம் பயந்து அவன் கேட்குறத அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் திடீர்னு உங்கள் ஊரில் இருந்து உங்களோட சொந்தக்கார ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து டிஎஸ்பியாக இருக்கார். அந்த டிஎஸ்பி வந்து வீட்டில் இருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த ரவுடி பையன் உள்ளே வரும்போது நீங்கள் பயப்படுவீங்களா அப்படின்னு கேட்டால் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே டிஎஸ்பியாக இருக்காரு, அதனால நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதே மாதிரி டைம் சரியில்லை அல்லது அந்த ஹாரோஸ்கோப் உங்களோட ஜாதகம் சரியில்லை, இவங்கெல்லாம் சின்ன சின்ன ரவுடிக மாதிரி, ரைட்? அப்பப்போ வந்து பிரச்சனை கொடுக்குற ரவுடிக. பட் நம்மகிட்ட யூனிவர்ஸ் பவர் அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பி, ஐஜி அல்லது கலெக்டர் அல்லது சிஎம், பிஎம், யூஎஸ் பிரசிடென்ட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் நம்ம கூட இருக்கும்போது இந்த சின்ன சின்ன ரவுடி பசங்கள்லாம் வந்து நம்மகிட்ட வாலாட்ட முடியாது அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு மெசேஜ். அது வந்து எனக்கு ரொம்ப பல்பான் மொமெண்ட்டாக இருந்துச்சு. மேபி எனக்கு இந்த 99% வந்து எனக்கு 100% மாறிச்சு. நேரம் சரியில்லையா, ஓகே. வாஸ்து சரியில்லையா, ஓகே. அது சரியில்லையா, இது சரியில்லையா, எல்லாமே ஓகே. நான் எதுக்கு உங்களை பார்த்து கவலைப்படணும்? எனக்கு நேரம் யார் இருக்கா? யூனிவர்ஸ் இருக்காங்க. யூனிவர்ஸ் கூடயே நான் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கேன், ரைட்? யூனிவர்ஸ் கிட்ட நான் எது கேட்டாலும் அது தரப்போகுது. நம்மளோட ப்ரொஃபஷன்லையும் நம்ம மற்றவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உண்டான ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரபஞ்சம் நமக்கு நிறையா மிராக்கிள்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை 2 தடவை மிராக்கிள்ஸ் கொடுக்கும்போது அது ஆச்சரியமாகவும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மிராக்கிள்ஸ் எல்லாம் வரும்போது இது நார்மலான ஒரு விஷயமா போயிடும். ஸோ மிராக்கிள்ஸ் கூட ஒரு பெரிய விஷயமா இல்லாத மாதிரி ஆகிறதுக்கு அளவுக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும்.